ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் லீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் கிங்ஸ். நான் தான் உங்கள் நேம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஸ்டெப் பிரதர் பார்ட் 7 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போய் பார்த்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு ரொம்ப புரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாமா? ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம தயான் இப்படி சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்போது அக்னி அவ்வளோ ரூமுக்கு போயிட்டு உட்காந்துட்டு செம்மையாக அழுகிறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அப்பா பண்ண தப்புக்கு எதுக்கு என்ன இப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கா. ஸோ நம்ம நிவி அப்படியே ஒரு பக்கம் ஃபோனில் பேசிகிட்ருக்கா நம்ம ஜங்குக்கிட்ட தான். ஜங்குக்கு எங்கேயும் வெளியே போயிருக்கான் போல். ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, நான் கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு டெலிட் பண்ணிவிடு ஜங்கு ப்ளீஸ். முடியவே முடியாது. நாளைக்கு நீனு வர நம்ம ஜாலியாக எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தூக்கிட்டு வந்து வீட்டில் விட்டுரு வேணாம், புரியுதா? இதெல்லாம் எதுக்கு ஜங்கு பண்ணுற? உங்கள் அப்பனுக்கு பழி வாங்க, உங்கள் அப்பனை பழி வாங்கலடி. என்னோட இப்போதைக்கு குறிக்கோளே அதான். லவ் தானே பண்ணுறாங்க. எப்படி ஜங்குக்கு நீ இப்படி யோசிக்கிற? இங்கே பாரு, எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே நாங்கள் தான். இப்போது ஆலியாவை ரொம்ப லவ் பண்ணுறாரு, எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயமா அவர் கேர் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஜங்குக்கு, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. லவ் தானே பண்ணுறாங்க. இந்த பேச்செல்லாம் இங்கே வேணாம். எனக்கு உங்கள் அப்பனை எப்படின்னா பழி வாங்கணும், அது நீ நாளைக்கு நாசமாகணும், அவ்வளோதான். இது ஸ்டூப்பிட்டாக இருக்கு, ரொம்ப ஸ்டூப்பிட்டாக இருக்கு. இருக்கட்டும், எனக்கு இதனால் ஒரு வகையில் உங்கள் அப்பா காயப்படணும், பெயின் அனுபவிக்கணும், அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே, வித்துவங்க. நான் உன்னோட வீடியோ ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு படுத்துக்கிறேன், அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும். சி, எல்லாம் பேசாத ஜங்கு, கேவலமாக இருக்கு. ஏய், மூடிட்டு போய் பாரு, போ. அப்படி சொல்லிட்டு அவன் தூங்கிடுறான். ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுமா, நம்ம தயான் தான் ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அங்கே ஒரு மாதிரி ஒரு வீடு, ரொம்ப ஒரு மாதிரி மரத்தாலெலாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு. ஸோ அக்னி உட்காந்துட்ருக்கா. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? எனக்கு தெரியல, கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரில. மண்டை குழப்பிட்டு உட்காந்துருக்கேன். ஒன்றும் அடியும் தோண மாட்டுது, எதுவுமே தோண மாட்டேது. பிசாம கண்ணை மூடிட்டு இந்த கட்டியை வச்சு அப்படி ஒரே ஒரு கூட்டுவாடி ஒருத்தர் வாடி. இவங்க என்ன பேசுற? கையெடு. ஏய், நானே தெரிலடி, வெறி ஆகுது. எப்படி? இங்கே பாரு, எங்கள் அப்பா எதனா ஏமாத்துறாரா? இல்லை, அவர் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு காட் கிஃப்ட்னா அது எங்களுக்கு அப்புறம் ஆலியா தான். ஆனால் நீங்கள் தான் ஏதோ சொல்லி அவன் மனசை மாற்றி இப்போது அவரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அவன் முழுக்க ஃபஸ்ட்டு லவ்வாக மட்டும்தான் பார்த்தா எங்கள் அப்பாவை. இப்போ தான் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறா, ஒழுங்காக பேச மாட்டேன். நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்பு, தெரியுமா? ஆலியா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா, ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பிரச்சனை? யாரும் பண்ணாதே பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் நடக்கிறது தான். அவள் சம்மந்தம் இல்லாமல் நடந்திருக்குமா? சொல்லு நீ. நீ அதெல்லாம் பேசாதடி. கையெடுத்தையும் வலிக்குது.
கையெடுத்தாலும் சாவடி தயம் மூச்சு விட முடியல சாவு. ஸோ நான் ஸ்டெப்பா அப்படி நெக்கில் கையை வச்சு நிறுத்திட்டே இருக்கான். அவளுக்கு அப்படி கண்ணெல்லாம் மேலே போகுது. ஏன் தயம் இப்படி பண்ணுற? லூஸ் மாதிரி பண்ணுற. இது ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாது. வலிக்குது, கையாடு. இல்லை இதனா ஒன்று பண்ணோண்டே. இதனா ஒரு வகையில் உங்கள் அப்பா வலி அனுபவிக்க தேவையில்ல. எவ்வளோ அழகாக குத்திட்டு போனான் தெரியுமா? நல்லபடியாக பார்த்துக்க சொல்லிட்டு அவளை ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கணும்னு நினச்சோண்டி. ஆனால் அப்படி வந்து நிற்பான்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அப்படி கோபமாக வருது. முதல்ல எங்கள் அப்பனுக்கு இஷ்டமே இல்லை ஹோபிக்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஏன் உனக்கு தெரியாதுல்ல? உங்கள் அப்பனால தான் எங்கள் அப்பா செத்தான்ட்டு. என்ன சொல்கிற? போய் சொல்லாத. தெரியாதுல்ல உனக்கு? அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு என்ன பழி வாங்க தேவையில்ல. இப்போ அப்பா இல்லாமல் நாங்கள் 4 பேரும் அனாதையாக நிற்கிறது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? உங்கள் அப்பனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படிலாம் இல்லை தாயா. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. எதுக்கு நீ எப்பவுமே எல்லாத்தையும் ராங்காகவே எடுத்துட்ருக்க? யோசி தாயா. முன்னாடி எப்படி இருந்தேன்? பழி வாங்குன்ற பேரில் ஹர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுற வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு என்னடா இதெல்லாம் வேலை? நீயும் என்னோட வயசு பையன் தானே. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தோம். டக்குன்னு இப்படி மாறுவியா? ஏன் இப்படி புத்தி வச்சுட்டு தெரியுற? ஏய் அடிச்சிட்டு போகிறேன்டி. கோவத்தில் அடிச்சிட்டு போகிற வாயை மூடிட்டேன்னா. இப்போ அப்படியே ஒரு 2 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அக்னி வீட்டில் தான் இருக்கா. ஸோ ஆக்சுவலி நம்ம தயம் அங்கே நம்ம அக்னி கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி நடந்திருப்பான், அப்யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவள் ரொம்ப ஒரு மாதிரி வீட்டில் வந்து வெக்ஸாய்ட்டு உட்காந்துட்ருக்கா. ஒரு மாதிரி ஷவருக்கு நனைஞ்சிட்டு கீழே உட்காந்துட்ருக்கா. சுத்தமாக அவனுக்கு வந்து ஐடியாவே கிடையாது. ஏன் அப்படி ஆச்சு, எதுக்காக அவன் அப்படி பண்ணான் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போகும். அப்படியே ஃபிக்ஸ் வர மாதிரி ஆகிட்ருக்கோம் அக்னிக்கு. இப்போது நிவி தான் அழுதுட்டே வந்திருப்பா. அப்பா அப்பா அப்பா. என்ன என்ன நிவி என்னாச்சு? அப்பா அக்னிக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுப்பா. என்ன சொல்கிற? அப்படி சொல்லிட்டு ஓடி வரா. மேலே ஓடி வந்துட்டு நல்லா அவளை பிடிச்சி கை காலெலாம் தேய்க்கிறான். சுத்தமாக அவளுக்கு வந்து முடியல. ஸோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் மட்டும் வரல, கையையும் கட் பண்ணி வச்சுருக்கா. ஸோ ஃபுல் ஸ்லீவ் போட்டதால தெரியல அதுவும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் நம்ம ஹோபி செம்மையாக அலறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் வந்திருப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதே மாதிரி நம்ம அவங்க ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுத்து கண்ணை முழிக்கிறா. அக்னி ஆலியா என்னடி ஏன்டி இப்படி பண்ண? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன லூசா நீ? நானே இப்படி பண்ணது அவ்வளோதான். ஏன்டி என்னடி பிரச்சனை உனக்கு? யார் என்ன பண்ணா? எதுக்குடி இப்படி ஒரு டிசிஷன்? நான் இருக்கவே பிடிக்கல. நான் செத்துறேனே ஆலியா. எதுக்கு உயிரோட இருந்துட்டு லூசு மாதிரி பேசாதடி. நீ போயிட்டு அவங்க அப்பாவை நினச்சி பார்த்தியா? நினச்சி பார்க்கணும்டி. நான் போயிட்டா எங்கள் அப்பாவுக்கு நீவி இருக்கா, கிவி இருக்கா, நீ கூட இருக்க, ஃபீல்லாம் பண்ண மாட்டாரு. லூசு மாதிரி பேசாத. இங்கே எல்லாரும் ஒன்றைதான் ரொம்ப பிடிக்கும். இப்படியே உங்கள் அப்பா விட்டு போயிட்டேன்னா போகிறேனே, போயிடு. அச்சோ அக்னி,
என்னடி இது இப்படி பண்ணிட்ட? இன்னும் எவ்வளோ இதெல்லாம் ஃபீல் பண்ணி கையெடுத்துலாமா? ரொம்ப தப்பு இல்லை. தாயா லூஸ் மாதிரி பேசாத. அவளே ஏதோ டிப்ரெஷனில் இருக்கா போல. அல்லையா, உனக்கு எதுவும் தெரியாது. நீ வெளியே போ. நான் போன ராக்னிகிட்ட பேசிட்டு வரேன். தாயா போடி, போ வெளியே போ. ஜங்கு கூட்டு போடா. அப்போ நீ நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டே போகிறான். வரலடி நீ இரு, உனக்கு வா நீயும் வர ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீவியும் பின்னாடி போகிறா. ஸோ இப்போ அப்படியே அக்னியும் தயங்கும். நாடி எப்படி இது மாதிரி விட்டா? ஐயோ என்னால் எப்படி பண்ணிட்டாலே, பாவமாக இருக்கே, தப்பு பண்ணிட்டா தயாங்க ஜோன்ட்டு உட்காந்து ஒப்பாரிப்பேன் பார்த்தியா? எப்படி பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் உன்னை இதே மாதிரி ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். புரியுதா? ஏன் தயா புரிஞ்சிக்காம பேசுகிறேன். நாளைக்கு அவங்க 2 பேரும் சரியாயிடுவாங்க. நான் இருக்கிறதால தான் நீ இப்படி பண்ணுறேன்ட்டு செத்து போகலான்னு தான் செத்து போனேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பா என்னை காப்பாற்றிட்டாரு. நான் என்ன பண்ணட்டும்? இப்போ புரியாது தான் அவங்களுக்கு. அவர் எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறாரு. நீங்கள் தான் ஏதோ அவர் கோவப்படுத்தி எதிர்த்து பேசி மரியாதை இல்லாமல் அதனால தான் இப்படி இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட சாஃப்டாக பேசி பாருங்க. வலிக்குது தாயம். பேசாதடி, பேசாத. எனக்கு தெரியும்னா நான் பார்த்துக்கிறேன். வந்துட்டா பெருசாக பேச. இந்த முறைக்கு அவரமான வேலைமே பண்ணிட்டுருக்காத. அவரமாக இருக்கு பார்க்கவே. புரியுதா? வீட்டுக்கு வந்து சேரு அப்படி சொல்லிட்டு அவனை வெளியே வந்துடுறானா. ஸோ அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் வெளியே காட்டிக்கூடாதுன்னு இப்படி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே டேஸ் போகும். ஸோ இப்போது அந்த மாதிரி பழி வாங்குறது அப்படிலாம் சொல்லிட்டு மைண்டில் எதுவுமே ஏற்றிக்கல யாருமே. சரி எப்படின்னா ஏன்னா நீங்களும் வந்து கத்தி விட்டுருப்பீங்க நம்ம தயாங்கிட்ட ஜாக்கிக்கிட்டலாம். இந்த மாதிரி இனிமேல் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. ஆமாம் நான் ரியலாக தான் லவ் பண்ணுறேன், நான் ஹோபி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்டேயும் பேசுறது கிடையாது, தயாங்கிட்டே பேசுறது கிடையாது, சிமன்கிட்ட மட்டும் அப்பப்போ பேசுவீங்க, அவ்வளோதான். ஸோ இப்படியே ஒரு 3 months போகும். ஸோ அப்பப்போ நம்ம தயாங் மட்டும் நம்ம அக்னிகிட்ட டேஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பழி வாங்கிறதுலேருந்து இப்போ வந்து எப்படின்னா ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு லவ் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பழி வாங்குறேன்ற பேரில் சைடில் ஒரு கேப்பில் என்ன வேலையெல்லாம் பார்த்து தயாங் வந்து நம்ம அக்னியை வேறு வழியில் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காரு இப்போது. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் இப்போது அப்படியே உட்காந்துருப்பீங்களா? நம்ம ஹோபி ரூம்குள்ளே வருவார். ஹோபி கதவை தட்டிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் இப்போ இது வந்தான்னா? பொண்டாட்டி தானே நீ? பொண்டாட்டி தான். ஐயோ கதவை எதுக்கு சாத்துறீங்க? ஏய் வாயை முட்டுக்க முடியாது. சும்மா கிட்டவா. என்னாச்சு? தலைவலி இது பேபி, கிட்டவா. வந்துட்டு சொல்லுங்க ஹோபி. இன்னும் கொஞ்சம், இன்னும் எவ்வளோ கிட்ட வரணும்? இந்த மாதிரி நீயும் நானும் கிட்ட இருக்கும்போது மூச்சை விட முடியாது, அந்த அளவு இருக்கணும். இந்த மாதிரி கிட்ட இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்கும். நான் எனக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் பாய், நீங்கள் எல்லாம் இன்னும் அப்படி குழந்தைதானமாவே ரெடி. நானும் குழந்தை தான், நீங்கள் சொல்லியிருக்கீங்கள்ல. இப்போ எதுக்கு இவ்வளோ குழஞ்சிட்டு பேசுகிற நீ? இவ்வளோ கிட்ட இருந்தால் பின்ன எப்படி பேசுவேன்? இன்னும் கொஞ்சம் விட்டால் உங்கள் லிப்ஸ் டச் ஆகிடும். ஹோபி தள்ளுங்க. முடியாது. Love you. Miss you. Fuck you. Everything. என்னடி சிரிப்பது? தெரியல.
பெட் பிடிச்சிருக்கு. ம் ம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு அந்த சைடு கிராஸ் ஆகி போயிருப்பாரா, வயிறுலாம் அப்படி கப்பு கப்பு கப்புன்னு எரியுது. ஸோ நேராக இப்போது நிவி கிட்ட தான் போகிறாங்க. ஜங்கு என்னாச்சு? எனக்கு கடுப்பாதிரி தள்ளலாம் வலிக்குது, தழுந்துச்சு விழுந்தா. என்னாச்சு? தலை வலிக்குதுரி, தழுந்துச்சு விடு. எதுக்கு இப்போ? எதுக்கு உன் மூக்கு வேர்க்குது? அங்கே அப்பனும் என் தங்கச்சி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. தெரியுதுல்ல, நீ எதுக்கு அந்த சைடு போகிற? அந்த சைடு போலடி, காதில் கேட்குது, எனக்கு கேட்குது. அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்குது. ஓ அப்படியா, சரி. ஆமாம், உனக்கு தான் தலை வலிச்சா இல்லை எதுனா ஒன்று வலிச்சா என்னோட குளிக்கிற வீடியோ பார்க்க வேண்டியது தானே? அதான் டெலிட் பண்ணிட்டேன்டி. அடடா, சொல்லவே இல்லை. அப்படியே புடுங்கி மாதிரி அன்றைக்கி அவ்வளோ தைரியமாக வீரவசனம்லாம் பேசிட்டு என்னை அழுக வச்சுட்டு என்னை ஒரு வழி பண்ணி சாவடிச்சிட்டேன். சரிடி, இப்போ என்ன பண்ணுறது? ஒருத்த லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. நடுவில் இந்த மாதிரி பழி வாங்கினா எப்படி வரும்? அதான் நான் விட்டேன். இனிமேல் இந்த வாயெல்லாம் அடிக்காதண்ணே. நீயே ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிக்கல இப்போ உங்கள் அப்பனை. ஏண்டா எங்கள் அப்பனை பிடிக்கலன்னா நீயா வேலை போகிற? எங்கள் அப்பன் கூட வாய் அடிக்காதடி, வாய் அடிக்காத அப்படி சொல்லிட்டு அப்படி நம்ம நிவி தள்ளி மேலே ஓவர் ஆகுறான். ஜங்கு வேண்டாம். இல்லை, வர வர நம்ம 2 பேருக்கெல்லாம் இந்த நிம்மி சீனே வேக மாட்டுறாடி. நம்மளே அப்பப்போ கிரியேட் பண்ணாதான் உண்டு. கிரியேட்டு பண்ணுவோமா? கிட்ட வரத அடிச்சிடுவேன். அடிப்பேன், இல்லை கிள்ளுவேன், இல்லை முடிப்பு செல்வேன். பண்ணிக்கோடி. கிட்ட மட்டும் வந்துடுறேன், ஒரு மொத்தம் மட்டும் கொடுத்துக்கிறேன். வேண்டாம், ஒன்று தானடி. ஜங்குக், நீதான் சொல்லு, என்ன வச்சிருக்கு ஜங்குக்கு? இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி குலைஞ்சி பேசுவ? தூரம் முடியாதே, மாட்டேனே. ஐயோ, என்ன நினச்சிட்ருக்க நீ? அப்படி சொல்லிட்டு அப்படி இந்த சைடு வந்தா, இந்தா இதை போடு. எனக்கு வேண்டாம். இப்போ நீ போடுறியல, நான் போட்டுமா? எனக்கு பிடிக்காது. ஏய் போடு. என்ன டேப்லெட் போடுறது நடி உனக்கு? ஜோரத்தை வச்சுக்கிட்டு தயான் ப்ளீஸ். ஏய் போட்ரி, போடுன்னு. ஏன் இப்படி போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறேன்? உன்னை லவ் பண்ணி தொலைச்சதில்ல. ஏய் போடுறி மூடிட்டு. அப்பப்போ ஜுரம் நோவு கோழி மாதிரி படுத்துக்கிறது. போடு. ஏய் அழுவாத வாயில் எத்தனை சொருவிடுவேன். வேணாம் வேண்டாம். செம்மன் என்ன? இல்லை, பாட்டி உங்கள்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்னது? அது மளிகை சாமான். கொடு காசு. இல்லை, காசு கொடுக்கும். சரி, நானே பார்த்துக்கிறேன். செம்மன் என்னடி? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். ப்ளீஸ், சாரி, கத்தாதீங்க. இதை வச்சுக்கிட்டு இங்கே பாரு. ஏய் அம்மு, போடுறி என்ன? சாரி சிம்மன், சாரி. இப்போ எது சாரி? ஒன்றும் இல்லை, பயமாக இருக்கு. ஏன் பயப்படுற? தெரியல, சாரி. லவ் பண்ணுறேண்ணா? லவ் பண்ணுறியோட என்ன? ஆமாவா இல்லையா? இப்படி தலையாட்ட ஆமாண்ணா, இல்லைண்ணா இப்படி. ஆமாம். எப்போதுலேருந்து? பாத்துலேருந்து. ஓ, பாத்துலேருந்து. சரி, நானும் லவ் யூ, போ. நானும் லவ் யூ டி, போ. எப்படி நான்
நம்புறியா? ஓ நம்புகிறேன். ஓ அப்படி சொல்லிட்டு திருத்துறான். ஸோ நம்ம கிவியை ஓடி வந்துடுறா வெக்கத்தில். இப்போ இந்த சைடு நீங்கள் என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஹாபி. ஹாபி ஆடி இல்லை 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 டாடி 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 கிள்ற. அப்படித்தான் கிள்ளுவேன். டாடின்னு கூப்பிடுனா கிள்ளுவேன். நீயா அப்படியே சொல்லிட்டு அப்படியே எதனா ஒன்று ஏற்றி விட்டுறது. அப்புறம் பாரு வில்லனா அங்கே ஹோபி தான் நிற்பான். இந்த மாதிரி தான் ஹோபி தான் கெட்டவன் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு தலைப்பு சேர்த்த மாதிரி ஒரு வாரம் அந்த டே இந்த வீட்டில் ஓடும் இல்லை. அண்ணன் இங்கே என்னை பார்த்தா ஆகவே மாட்டுறீ. அண்ணன் வச்சிராபர். எங்கள் அண்ணனும் ரொம்ப தங்கமானவனுங்க. ஆமாம் பார்த்தேன் புட்டிங்கிங்க. கோபப்படாதீங்க டாடி. இந்த மாதிரி கொலையாதடி தயவு செய்து. நல்லா இல்லை டாடி. என்னடி? சரி இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியில் போயிட்டு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ஹோட்டலில் ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இல்லை வரலாமான்னு கேட்டேன். ஐயோ நான் வரலப்பா, அப்புறம் என்னை கூப்பிட்டு போயிட்டு கொண்டுருவேன். ஐயோ யாரும் சொன்னா? அப்படி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நானும் பழைய ஆளியா கிடையாது. ஓ அப்போ பழைய ஆளியாக ஐடியா இருந்துரு என்னை போட்டு தள்ளுறது லைட்டா. அடி பாவி கொலகாரி. சும்மா பாப்பா அப்படிலாம் கிடையாது. பா எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்படி பாவமாக வச்சுக்கிறது. ஐயோ முடியலடி முடியல. ஹோபிப்பா லவ் யூ. ஹோபிப்பா லவ் யூ. இது மட்டும் நல்லா சொல்லிடண்ணா. கையெடு. இல்லையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மேட்ரு பண்ணி ஆகணுமே. பண்ணலாமா? வேண்டாம் பண்ணாடி. ஸோ இதோட நான் இந்த பாட்டை இங்கேயே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். கடவுளே நாலா பக்கமாக ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கிடக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இந்த 3 பார்ட்ஸ் ஆக்சுவலி 10 பார்ட் தான். அந்த 3 பார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே போவோம். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் வந்து சம்திங்ஸ். நான் உங்களை மீட்டாக நம்ம வெள்ளா